உங்களை 10:30க்கெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். 10:30க்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? அதனால் என்னுடைய தியான பகுதியாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு கேட்டால், உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான், தெரியாத பகுதியெல்லாம் எடுக்கலை நான். நம்ம அதை மட்டும் கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணுவேன். சரிங்களா? சரி. யாத்ராகம புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் ஒரு சில பகுதியை நான் சில வசனங்களை வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? யாத்ராகம புஸ்தகம் 40வது அதிகாரம். இதில் 32லேருந்து நீங்கள் கடைசி வரை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஆகவே யாத்ராகம புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் 32லேருந்து நான் கடைசி வசனம் முடிய இருக்குது. நான் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதை கொஞ்சம் விளக்கிட்டு நம்ம தியானம் பண்ணி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? நானே வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்ராகமம் 40வது அதிகாரம் 32வது வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையிலே சேர்கிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்வார்கள். எதை கழுவிக்கொள்வார்கள்? கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வார்கள். நீங்கள் 31வது வசனம். அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வார்கள். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது அவர்களுடைய ஒரு சுத்திகரிப்பு உண்டு, அதை கழுவிக்கொள்வார்கள். கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வார்கள். சரிங்களா? கழுவிக்கொள்வார்கள். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் இந்த வேலை நடக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள் 32. கர்த்தர் மோசே கற்பித்தபடி அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையிலே சேர்க்கிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்வார்கள். பின்பு அவன், நல்லா கவனிங்க, பின்பு அவன். இப்போ இதை நான் நம்ம சபையில் எப்படி யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆராதனைன்னா நேற்று என்ன பண்ணோம்? மாப் போட்டு சுத்தம் பண்ணி ஆளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு சுத்திகரிப்பு பண்ணுறோம். சபைக்கு அவங்கவுங்க சுத்திகரிப்பு பண்ணிக்கணும். சபையில் அவங்கவுங்க தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய சுத்திகரிப்பு பண்ணிட்டா நல்லது. சரிங்களா? ஆனால் இங்கு சபையை அதுக்கு முன்னால் நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துகிறோம். நேற்றே மாப் போட்டு சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து இல்லையா ஒரு சில ஒழுங்கலை நம்ம பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த தேவன் வருவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். நம்மளே ஒரு வீட்டுக்கு போனோம்னா என்னென்னா பண்ணுறோம், நம்ம ஒருத்தவங்க நம்ம ஒரு வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம வீட்டை எவ்வளோ நம்ம சுத்தம் பண்ணுறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வர்றாருன்னா நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும், யோசித்து பாருங்களேன். ஆகவே தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், சனிக்கிழமை காலையிலேருந்தே ஒர்க்கு. நேற்றுனா அந்த சொன்னாத ஃபுல்லாக பெருக்கிருக்கி, நான் எப்பயுமே நான் பெருக்குவேன். நேற்று அந்த பொண்ணு இந்த நாளில் பெருக்கிருக்கி சுத்தம் பண்ணி இல்லையா பாத்ரூம் விழுந்து கழுவி எல்லாமே கிளியராக வச்சுருக்கோன்னா ஆண்டவர் வருவார், ஏசு வருவார் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட எல்லா ஆயத்தங்களும் நம்ம பண்ணுறோம். அதே போல் மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை உருவாக்கிட்டு அவர்கள் தங்களுடைய கைகளை கால்கள்லாம் கழுவிட்டு பாருங்க 33ஆம் வசனம். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். தேவன் வருவதற்கு, பரிசுத்த தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதற்கு மோசே செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அனைத்தும் அழகாக செய்து முடித்தார். நீ நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்துப்பார். தேவன் எனக்குள்ளே வரணும், தேவன் என்னை நடத்தணும் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்கள் அதை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறீர்கள்? தேவன் வருவதற்கு எனக்குள்ளே தேவன் வரணும்னா, இயேசு வரணும்னா என்னை நான் சுத்திகரிக்க வேண்டும், நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆலயம் என்பது சும்மா அசால்ட்டாக கேர்லெஸ்க்காக ஆலயம் இல்லை, பயத்துக்காக, ஐக்கியத்துக்காக, தேவனை ஆராதிப்பதற்காக தான் ஆலயம், சபை. ஆகவே இன்னைக்கு போயிட்டு தேவையில்லாத ஒழுங்கினமான காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் தேவன் இறங்க மாட்டார். ஆயத்தம் வேணும். அதுக்கு நான் என்னை பொறுத்தளவுக்கு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் சனிக்கிழமைனா வரமாட்டேன்னு சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் சனிக்கிழமை இங்கே ஆயத்தங்கள் உண்டு. ஆகவே அதெல்லாம் ஒழுங்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருக்குது எனக்கு. அதனால தான் நான் அந்த காரியங்களை நான் மிக மிக கவனமாக செய்கிறேன். சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் ரொம்ப கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா வெள்ளிக்கிழமை கூட்டங்கள் இருக்கிறது. இப்படி வெள்ளிக்கிழமை மற்றவங்களை பார்த்துக்குவாங்க இல்லைங்களா? சரி, நான் ஏன் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, இப்போ வேலையை முடித்தார் சரியாக, செம்மையாக, ஆமேன், ஒழுக்கமாக மோசே ஆசாரிப்பு கூடார வேலைகளை முடித்தார். அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க என்ன நடக்குன்னு தெரியுமா? நீங்கள் பாருங்க, சொல்கிறேன் பாருங்க. 34ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. நல்லா கவனிங்க, எப்படி இருப்பாருங்க அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பாருங்க.
நான் சரியாக என்னை சுத்திகரித்து கொண்டால், இல்லை கட்டடமாய் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை நாம் சரியாக பராமரிப்போம் என்று சொன்னார், தேவன் வாசம் பண்ணக்கூடிய விதத்தில் நாம் அதை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இங்கே வசனம் சொல்லுது, மோசே எல்லா வேலையும் அழகாக செய்து முடித்த பிற்பாடு இங்கு அவர் சொல்லுகிறார், இந்த 33 வசனம், மோசே வேலையை முடித்தான், அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை அப்படியே மூடுது பாருங்க. ஏங்க, உங்களை மூடுங்க. தேவ சமூகத்தில் தேவ ஆவியானவர் இறங்கும் போது உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி விருப்பத்தோடு யார் கூப்பிடுகிறார்களோ உங்களை மூடி பாதுகாக்க தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஏங்க, கண்ணை திறந்துக்கிட்டு இந்த மொபைலை நோண்டிக்கிட்டு யாருக்கோ ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி இருந்தீங்க, உங்களுடைய மைண்டன்னா வெளியே சதற விட்டுட்டு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பயன் கிடையாது. தேவன் உன் மேலே தங்க மாட்டார், உன் மேலே இறங்க மாட்டார். நீங்கள் தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்துகிறவராக இருந்தீங்கன்னா தேவன் ஒரு காரியம் செய்ய மாட்டார். இங்கே என்ன நடக்குது பாருங்க, 34 வசனம், அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மேகம் மூடுதுங்க, மகிமை நிரப்புதுங்க. நீ எத்தனை பேர் நிரம்பி இருக்கீங்க கர்த்தருடைய மகிமையில்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் எத்தனை பேர் நிரம்பி இருக்கீங்க? நான் கேட்கறதுனால நீ கை தூக்குறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரிசுத்த தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ ஆவியானவங்களை கவனித்துக் கொண்டு, நீங்கள் ஆவியிலே நிரம்பி இருக்கிறீர்களா? உங்களை மகிமை மூடினதா? மேகம் மூடினதா? மேகத்தினாலே மூடப்பட்ட உங்களை மகிமை நிரப்பிற்றா? இல்லை வந்த வண்ணமாக இருந்து உட்கார்ந்து ஏதோ ஜாலியாக அவனை பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் அவங்கள்ட்ட பேசுகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன்னு போக போகிறீங்களா? ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். சபை அது பொழுதுபோக்கா? இந்த போன வாரம் பசங்க அங்கே விளாண்டு மையெல்லாம் கொட்டி நான் காலைல வந்து பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி கெலேஜாக கிடக்குது. அந்த அது பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள், அந்த செவத்துலலாம் தெளித்து விளையாடுறதுக்கா, மை அடித்து விளையாடுறதுக்கா? அதுக்கு சபை கிடையாது, அதுக்கு சபை கிடையாது. தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக தேவன் நம்ம கூட பேசணுங்க. பேசுறதுக்கு தான் இந்த சபையை வச்சிருக்கிறாரு. சபையை விளையாடுறதுக்காக வேடிக்கை பொருளுக்காக சபை இல்லை. தேவனோடு பேசி தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றாரு. நீங்க உங்க வீட்டை விட்டு இங்க ஓடி வர்றீங்க. தேவன் சந்திக்கிறார், தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆசாரியர்கள் வேலை செய்யறாங்க. மோசே வேலையை முடிச்ச உடனே நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது. நீங்களும் உங்க 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 வீட்டில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சரியான நேரத்துக்கு சபைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், தேவன் உங்களை வெறுமே அனுப்பவே மாட்டாருங்க. நீங்க கேர்லெஸ்ஸா, பயம் இல்லாம, மற்ற காரியத்தில் ரொம்ப பயம், வேலைக்கு போறதுல ரொம்ப பயம், சம்பாதிக்கிறதுல ரொம்ப பயம், ஜாக்கிரதையா சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் நல்லது. ஆனா சபைங்கிறது பொழுதுபோக்குற ஸ்தலமாய் நீங்க மாத்திட்டீங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் பொழுதுபோக்குற ஸ்தலமாக, புண்ணிய ஸ்தலமாய் பார்க்கறது இல்லை. டைம் பாஸ் பண்ணணும், அவங்கள பார்க்கணும் உங்களை பார்க்கணும், அதற்காக சபை இல்லை. இங்கே மோசே தன்னுடைய வேலையை முடித்த உடனே மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடுகிற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நம்ம சபை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த சபையை தேவன் ஆலேலூயா வேலையை முடிக்கும் போது மேகம் மூட வேண்டும். மற்ற இடத்துல வெயில் அடிக்கட்டும், ஆனால் இந்த சபையை தேவன் மேகத்தினாலே மூட வேண்டும். அப்புறம் அங்கே போட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இந்த ஸ்தலத்தை நிரப்பணுங்க. நான் சத்தத்தால் நிரப்புறது பெரிய விஷயம். கர்த்தருடைய மகிமை இந்த ஆராதனை கூடாரத்தை நிரப்பணுங்க. நிரம்ப நீங்களும் அந்த மகிமையில நிரம்பிடுவீங்கல்ல. ஆனால் இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது, மகிமை இல்லாத ஒரு சபையாக, வெறுமையான ஒரு சபையாக இன்னைக்கு காணப்படுகிறது. ஆனால் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம், சபை தேவனுடைய மகிமையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். நிரம்பி இருக்கா? நம்ம எவ்வளோ பிரச்சனை இறங்கியிருக்கும் பாருங்க. மோசே தான் பிரதான ஒரு மனிதன், தேவ ஜனங்களை நடத்துகிற ஒரு பிரதான மனிதன். எத்தனை லேவியர்கள் இருக்கலாம், எத்தனை ஆசாரியர்கள் இருக்கலாம், ஆனால் மோசேக்கு கீழே தான், மோசே தான் மேலே இருக்கார், நம்பர் 1ல இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் வேலையை முடித்த உடனே தேவனுடைய அந்த 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 ஆசாரிப்பு கூடாரத்தை மேகம் ஒரு பக்கம் மூடுகிறது, மகிமை ஒரு பக்கம் நிரப்புகிறது. தேவ மனிதன் ஆகிய மோசே
அந்த ஆசாரிப்பு கூடார வேலையை செய்ய முடியாதபடிக்கு, உள்ளே போக முடியாதபடிக்கு அவன் பயந்து நடுங்கி கொண்டிருந்தான். மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாமல் இருந்தது அவ்வளோ பெரிய மகிமை. இன்னைக்கு நம்ம என்னதான் கத்தினாலும் என்னதான் கூவினாலும் தேவன் செவி கொடுக்கிறாருன்னா இல்லை. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டு இல்லைன்னா பசங்களை கத்த ஒட்டிக்கிட்டு இப்படின்னு இருக்கிற தேவனுடைய மகிமையை நாம் உணர முடியாதபடிக்கு நாம் தடுக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் கூட தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்ன, நம்முடைய இந்த ஆலயத்தை இது ஒரு ஆசாரிப்பு கூடாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேலை செய்கிற ஊழியர்களாகிய இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சார், உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து முடிக்கும் போது என்ன வரும் தெரியுமா? ஒரு மேகம் வரும். அப்படியே மகிமை நம்ம மூடும், நிரப்பும். அதுதாங்க பெரிய பாக்கியம். அதுதான் பெரிய நம்ம கிடைத்த ஒரு சிலாக்கியம். கத்துறதுனாலேயோ கூறுறதுனாலேயோ ஒன்றும் கிடையாது. கீழே வாசிக்கும் பாருங்க, 36வது வசனம். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது, நல்லா கவனிங்க இந்த வசனத்துக்கு. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற வரலையும் மேகம் மூடியே இருக்கணும். மகிமை நிரம்பிக்கிட்டே இருக்கணும். மகிமை எப்போ விலகுதோ, மேகம் எப்போ எழும்புதோ அப்போ தான் ஆலயத்தை முடிச்சுட்டு வெளியே போகணும். அடுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் மகிமை தங்கியிருக்க வரலையும் பிரயாணத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்து தேவனை ஆராய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த மகிமை அவங்கள்ட்ட விலகி அந்த மேகம் மேலே ஏறும் பொழுது இவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பாங்க. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது தேவ மகிமை மூடும் போது, தேவ பிரசனம் நிரப்பும் போது ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம கடிகாரத்தை பார்ப்போம் இல்லையா, என்னடா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அதனால் நம்ம சபையை பற்றி டயத்துக்கு கிளியராக முடிக்கிற சபை, சரிங்களா. நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவன் தான் அவருடைய மகிமையை கொஞ்சம் விளக்குனா தான் நம்ம போக முடியும். அப்படி தான் போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது, சரிங்களா. சரி, 36ஆம் வசனம் புறப்படும். 37ஆம் வசனம். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்களாம். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு மேகம் எழும்பலைன்னு வச்சுக்கங்களேன், அவங்க அந்த இடத்துல எத்தனை நாளாலும் உட்கார்ந்துருப்பாங்களாம். தேவனை ஆராதித்து கொண்டு, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருந்தார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை மலையில் ஏறி பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் 3 நாட்களாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்களோ, அதே போல மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, மகிமை நம்மை நிரப்பும் போது எங்கேயும் போக முடியாது. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வல்லமையை பெற்று வரங்களை பெற்று தாளந்துகளை பற்றி தரிசனங்களை பெற்று நாம் இந்த உலகத்துக்கு நாம் சாட்சியாக இருப்பதற்காக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, 37 மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணப்படாதிருப்பார்கள், சரிங்களா. 38ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரச்சேத்தியமாக பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. சரி, எல்லாத்தையும் விட்டுரும். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மட்டும் வரும். ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கின ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய சபையை நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த சபையை குறித்து உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? நம்முடைய சபையை மகிமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது, அது ஆராதனையாக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு கூட்டங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய கூட்டங்களாக இருக்கலாம், மகிமை மூடுகிற ஒரு சபையாகத்தான் நம்ம பார்க்கணும். அற்பமாக நீங்கள் நினைக்காங்க சபைக்குள்ள வந்துட்டு அற்பமா ஏளனமா கேவலமானா நீங்கள் பார்க்காதீங்க. தேவ சபையிலே வந்திருக்க தேவ பிள்ளையே, இந்த சபையை தேவனுடைய மகிமை நிரப்பும் என்று சொன்னார். அதை விட சந்தோஷம் ஒன்றுமே இல்லைங்க. தேவனுடைய மகிமை நிரப்புறதுக்கு ஆசைப்படுறாரு. உங்களே நிரப்பன்னு ஆசைப்படுறாரு, சபையை நிரப்ப ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம ஒத்து போக மாட்டோம், நம்ம இசைந்து போக மாட்டோம். அவர் நிரப்புற போது கண்ணை தந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், வாய் பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே 34ஆம் வசனம் சொல்லுகிறது நமக்கு என்ன, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை
நிரப்பினது. இந்த வாசஸ்தலத்தை கர்த்தருடைய மகிமை நிரம்புவதற்கு தான் இந்த வாசஸ்தலத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம எவ்வளோ கவனமுள்ளவர்களாய் பயமுள்ளவர்களாக இருக்கணும். சபைக்குள்ளே ரொம்ப பயம் தேவை. உள்ளே வந்தாச்சுன்னா வெளியே போகவே கூடாது. உள்ளே வந்தாச்சா இந்த தேவ சமூகம், இந்த தேவ பிரசன்னம், இங்கே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் உலாவி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளை அவங்களுடைய தூதர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்னு தேவன் அறிவார். சரி, ஒரு சில வசனங்களை நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். சரிங்களா? சரி, நீங்கள் இதில் கொஞ்சம் வசனத்தில் நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் அப்படின்னு பெசலேலை கொடுத்து இங்கே சொல்லுகிறார். சரியா? பெசலேலுங்கிறது ஒரு பொருள் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட வேலைகள் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், என்ன எப்படிப்பட்ட வேலையாக போட்டு பாருங்கள். நான் யூதாவின் 31:2 பாருங்கள். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரனாகிய பெசலேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதுக்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் நிரப்புவாரா? எல்லாத்தையும் நிரப்புவாரா? நிரப்ப மாட்டார். தேவனுடைய காரியத்தை யூகித்து செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தை பயத்தோடு செய்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். தேவனோடு கூட நெருக்கமுள்ள ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். பெசலேயேல் தேவனுடைய நற்பணிகளை மிகுந்த கவனத்தோடு செய்ய ஆரம்பித்தார். அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க, ரொம்ப அழகாக போட்டிருக்குது. கர்த்தர் அவனுக்கு செய்ய வேண்டிய யூகித்து செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புகிறார். ஏய் என்னடா டேய் நித்திஷ் இங்க பாரு, எதுக்கு வந்தீங்க? அவனுடைய வசனம் சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு பெசலேலுக்கு சகலவித வேலைகளும் யூகித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்ப. அப்போ உங்களை என்னையும் ஏன் நிரப்பாமல் இருக்காரு? பெண்களை கூட ஒரு ஆள் நிரப்பிடுறாரு. இந்த ஆண்களை நிரப்புறதுக்கு அவர் படுறாரு பாருங்க பாடு. கொஞ்சம் நெஞ்ச பாடம்தான் கிடையாது. அதே உடம்பு அசையாமல் நிற்குது, கல் மாதிரி. அம்மா மாதிரிலாம் கொஞ்சம் அசைகிறாங்க, கொஞ்சம் அப்படியே சத்தம் வருது. ஐயாமார்களுக்கு சத்தமும் வராது. வீட்டில் போனால் சத்தம் போடுவாங்க, நாயே பேயே அப்படின்னா சத்தம் போடுவாங்க. ஆனால் இங்கே ஐயாமார்கள் பாருங்க, அப்படியே பாவம் ராஜா ஐயா அங்கே உட்காந்துனே இருப்பார், நல்லா தூங்குவார். நான் சத்தமே போட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். காலையில் கூட அவர் வந்தால் அவரை குறித்து நம்மளுக்கு என்னென்னா, எல்லாம் நீங்கன்னா 8 மணிக்கு தான் வருவீங்க, அவர் 7:30 மணிக்கே வந்துடுவார். நானே உள்ள வர மாட்டேன். அவர் அந்த செவத்தை புத்திட்டு நின்றுட்டே இருப்பார். அதுக்கு பிறகு தான் கோட்டியாத்தார் காலையிலே வந்துடுவார். அவர் காலைல வந்துடுவா வச்சுங்களேன். ஆனாலும் அவர் உள்ளே வந்த அவர் வந்து நாங்கள் சர்ச்சுக்கல 6:30 5:30 7:30 மணிக்கு வந்தால் கூட வெளியே தான் நிற்பார். அப்புறம் அவர் நாங்கன்னா உள்ளே வந்த பிறகு தான் வருவார். சர்ச்சு உள்ளே வந்த பிற்பாடு தான். அப்படி தான் அவர் இருந்தார். சபையை ஒரு நாள் அவர் வெறுக்கலாம், சரிங்களா? ஆனால் சபையில் அவருக்கு கொடுத்த தூக்கம் மாதிரி அவர் வீட்டில் யாரும் தூங்கியிருக்க மாட்டார். அவ்வளோ இன்பமான ஒரு தூக்கம். ஆமாம், சபையில் வந்து நல்ல தூக்கம் தூங்கினார் யாருன்னா ராஜா. இப்போ இளைப்பாறு ஸ்தலத்தில் போய் இளைப்பாரிக்கிட்டு இருக்கார், சரிங்களா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெசலேலை தேவன் அப்படி நிரப்புறான். தேவ ஆவியாலும் நிரப்புறாராம். உங்களை நிரப்பியிருக்காரா? தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பியிருக்காரா? கொஞ்சம் யோசிங்களா. நிரப்பணும் வந்தீங்கன்னா ரொம்ப பாக்கியவாங்க இல்லைங்கண்ணா. ஆனால் தேவ ஆவிக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும்?
பெசலேயேலை அப்படி நிரப்பினார், தேவ ஆவியினாலே நிரப்பினார். அதனால தான் ஒவ்வொரு வேலையும் அவன் செய்யும்போது அது ஆசீர்வாதம் நிறைந்த அந்த அந்த காரியங்களாக பார்த்தான். ஒவ்வொரு வேலையிலையும் ஆசீர்வாதம் அப்படி இருந்துச்சு. பாருங்க, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க? உங்களை தேவ ஆவியால நிரப்புறாரா? தேவ ஆவிக்குள்ள நீ நிரம்பினீங்களா? யோசித்து பாரு. அப்படி இல்லைன்னா ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை எப்போ நிரப்ப போகிறீங்க? பெசலேயேலை நிரப்புனீங்க, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்புனீங்க. ஏன் நான் ஒரு மனுஷன் தானே, ஏன் என்ன நிரப்ப மாட்டீங்க? கேண்டுட்டு கேளுங்க. ஆண்டவர் வந்து திரளான வல்லமையை வைத்திருக்கிறார், திரளான வல்லமைகளை வைத்திருக்கிறார். உங்களை நிரப்புறதுனால ஒரு குறைஞ்சு போக மாட்டார். நீங்கள் அதனால் குறைஞ்சு போகணும்னு சொல்லி அப்படியே நிற்கிறீங்களா? ஐயா மாருங்க, அப்படியே நிற்கிறீங்களா? ஐயோ ஆண்டவர் வல்லமையை கொடுத்துட்டாருன்னா அவர் குறைஞ்சிடுவார், அவர் வல்லமை குறைஞ்சி போவார், அப்படின்னா கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, இங்கு தேவன் பெசலேயேலை அவனுக்கு சகல எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாராங்க. தேவன் அவருக்குள்ளாக இருந்தபடினாலே எந்த வேலையும் சலிப்பில்லாமல், எந்த வேலையும் சுணக்கம் இல்லாமல், எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லாதபடிக்கு அத்தனை வேலைகளையும் யூகித்து 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 யோசித்து யோசித்து அந்த வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் அவனை நிரப்பியிருந்தார். நீ உங்களுக்கு தேவ ஆவியான உங்களை நிரப்பிட்டார் வச்சுக்கோங்க, நீ கடல் தொழில் மாத்திரமல்ல, கட்டட தொழில் கூட நீங்கள் செய்வீங்க. பிரபு செய்யலையா? கடல் தொழில் தெரியும், எனக்கு வெல்டிங்கும் தெரியும், அப்புறம் என்ன தெரியும்? பிரபு தெரியுது இல்லையா? அது மாதிரி எல்லா வேலையும் யூகித்து செய்கிறதுக்கு கர்த்தர் ஞானங்களை கொடுப்பார், உண்மையிலேயே கிருபைகளை தருவார். நம்ம ஆவியில நிரப்பப்பட்டால் அந்த கிருபைனா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆவியில நிரப்படாத ஒன்னையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம், இதுதான் எனக்கு தெரியும், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே பெசலேயேல் இங்கு அவர் தேவன் தம்முடைய ஆவியினாலே நிரப்பும் போது அவர் என்ன செஞ்சாராம்? நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவ பிள்ளையே, நீங்கள் தேவ ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேம் ஆகிய ஈசாயினிடத்திலே உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இங்கே என்ன, இதில் என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. ஆண்ட சொல்கிறார், உன் கொம்பு, அவருக்கு ஒரு கொம்பு இருந்துச்சு, அந்த கொம்பை வந்து தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான் நம்முடைய கொம்பு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். சும்மா அப்பளம் பொரிக்கும் போது புஷ்ஷுன்னு இருக்கும், பூரியெல்லாம் பொரிக்கும் போது ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் வச்சு பாருங்களேன், அப்பளம் என்ன ஆயிரும்? பொரிச்ச அப்பளம் புஷ்ஷுன்னு ஆகிடும். ஆமாம், எவ்வளோ பப்புன்னு இருந்தால் சோளாப்பொரியாக இருந்தால் கூட கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? புஷ் ஆகிடும். நீ அதை மாதிரி தான் நீங்கள் சோளாப்பொரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு சோளாப்பொரி புஷ்ஷுன்னு உம்பிடுது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பாருங்கள் சப்பாத்தி ஆகிடுது. காலையில் பார்த்தா சபையில் சோளாப்பொரி டக்கட்டிக்கா நாடும், சாயங்காலம் சப்பாத்தி, வறண்டு போன சப்பாத்தி. அப்படித்தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. சபைக்கு வர்றது அதுதாங்க. சபைக்கு வர்றது உன்னுடைய சரீரத்தை ஆவியினாலே நிரப்பிக் கொள்வது தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஆனால் சபையில் வந்துட்டு அந்த நிறைவு இல்லாமல் இல்லையா, அந்த அனல் இல்லாமல், அந்த அபிஷேக தன்மை இல்லாமல், ஏதோ பறி கொடுத்தது மாதிரி உட்கார்ந்துட்டு இல்லையா, இந்த உட்காந்துருப்பாருங்க, இது மாதிரி உட்கார்ந்தா எப்படி தெம்பா இருக்க வேணாமா பொம்பளை பிள்ளை. அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட சமூகத்தை வந்து நமக்கு ஒரு 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 விசேஷித்த ஒரு நாளை தேவன் வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம கொம்பை நிரப்பணும்.
போய் சொல்லிட்டு வாரு. சாமுவேல் சொல்கிறாரு, இந்த பாரு பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தன்ன சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். நீ சாமுவேலை பார்த்து சொல்ற, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. இந்த சபையிலே நீங்கள் வருவது, ஆலயத்திலே ஆராதனை பங்கெடுப்பது உங்களை நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு இடம். உங்களை நிரப்பிக் கொள்வதற்காக, உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை தைரியப்படுத்திக் கொள்வதற்காக, வரங்களையும் தாளங்களையும் சம்பாதிப்பதற்கான ஒரு இடம் தான் சபை. சம்பாதிச்சிருக்கீங்களா? போகும்போது எப்படி போக போகிறீங்க? வந்த வண்ணமாய் போக போகிறீங்களா? இல்லை, என் கொம்பை நான் தைலத்தால் நிரப்பிட்டேன், சரீரத்தை தைல அபிஷேகத்தில் நிரப்பிட்டேன், எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு போக போகிறீங்க? இல்லை, வந்த மாதிரி தான் நான் போவேன், இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே இங்கு சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த பார் எப்பா, நீ இன்னொருத்தனை நீ அபிஷேகம் பண்ணணும். நீ சாதாரண ஒரு விசுவாசியா உட்கார்ந்துட்டே போகாத, நீ இன்னொருத்தனை உருவாக்கணும், இன்னொரு ராஜாவை நீ உருவாக்கணும். அதுக்கு தேவன் உன்னை வச்சிருக்கிறாரு. நீ இன்னொரு விசுவாசியை உருவாக்கணும், இன்னொரு நீ ஊழியக்காரனை உருவாக்கணும். அதுக்கு தான் தேவன் உன்னை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நீ எம்டியா போகாத, நிரப்பி போ. எம்டியா வரணும், போகும்போது நிரம்பி போகணும். தேவன் அதுதான் சபையை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது அந்த வெளிப்பாடு இருக்குது சொல்லுங்க? ஆசாரிப்பு கூடாரத்தில் மகிமை வந்த பொழுது மோசையே உள்ளே போக முடியாத அளவுக்கு அப்படியே மகிமை அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சுங்க, அப்படியே வல்லமை அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை ஏமாற்றி கொண்டு அழைக்கிறோம். ஏதோ வரோம், ஏதோ போகிறோம், டைம் ஆயிடுச்சு, 2.5 மணி நேரம் பாஸ் நடத்திட்டாரு போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு போகிறோம். இல்லை, உங்களுடைய சரீரம் ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? சாமுவேலை ஆண்டவர் சாமுவேலை பார்த்து, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான். அவர் சொன்னார், நான் சவுலை உருவாக்கி விட்டேன், போதும் என்று அடங்கினார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சவுல் மாத்திரமல்ல, நீ தாவீதையும் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் உங்களை பார்க்குறார். நீங்கள் உங்களை ஆதாயப்படுத்திட்டேன், போதும், என் ஊழியம் முடிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் அதற்காக அல்ல, இன்னும் உங்கள் ஊழியம் மேன்மையாக, இன்னும் உங்களுடைய ஊழியம் தூணாக, இன்னும் உங்களுடைய ஊழியம் ஒரு ஆலமரத்தை போல, விழுதுகளை போல படரும்படியாக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் சபையிலே உங்களுடைய ஹல்லேலூயா தேவனுடைய அந்த அபிஷேக தைலத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இல்லையா? நம்முடைய ஊழியம் சாதாரண ஊழியமா இல்லை. சத்துருக்கள் மத்தியிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார், பகைவர்கள் மத்தியிலே உங்களை வைத்திருக்கிறார், துன்மார்க்கர் மத்தியிலே உங்களை வைத்திருக்கிறார், துஷ்டர்களுடைய மத்தியிலே உங்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் அபிஷேகத்தினாலே நம்ம நிரப்பி வெளியே அனுப்ப போகிறார். எத்தனை பேர் அபிஷேகம் நிரம்பி போக போகிறீங்க? இல்லை, நான் அனலும் வேண்டாம், எனக்கு குளிர் வேண்டாம், நான் வெதுவெதுப்பாக வந்துட்டு போய் சேர்ந்துறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட தான் தம்முடைய பிள்ளைகளை இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து வைத்து அவர்களை பலப்படுத்தி தன்னுடைய அபிஷேகத்தில் எப்படி சாமுவேலை பார்த்து சொன்னாரோ, சாமுவேலே நீ சவுலை உருவாக்கி விட்டாய், அவன் மிஸ் ஆகிட்டான், ஆனால் இன்னொருத்தனை உருவாக்கக்கூடிய வரத்தை நான் அவனுக்கு தரப்போகிறேன், அதனால் உன்னுடைய கொம்பு வேஸ்ட்டாக எம்டியாக இருக்குது, அதை புல் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி சாமுவேல் அனுப்புகிறார். அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். நீ எத்தனை பேர் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தை நீங்கள் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நீ நிரப்புங்க ஆண்டவரே, என் சரீரத்தின் மூலியமாக ஒரு சில ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட்களிலே இவங்களை சம்பாதிச்சிட்டேன், இவங்களை ஆதாயப்படுத்த ஒரு திருப்தி வேண்டாம் ஆண்டவரே, இன்னும் நிறைய பேரை நான் தேவ சமூகத்திலே கொண்டு வரணும், நான் இயேசுவுக்கு நான் இன்னும் அதிகமான வேலைகளை செய்யணுங்கிற அந்த வாஞ்சியும் நம்முடைய விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்முடைய சபை 2026 2 சபையாய் 2 ஆராதனையாய் தேவன் மாற்றுவார். தேவன் எதிர்பார்க்கிறார். பிள்ளைங்களாம் ஊழி செஞ்சாங்கன்னா, நிறைய ஆத்துமகளை சம்பாதிச்சோன்னா, ஒரு ஆராதனை இருக்குது, 2 ஆராதனை, நல்லா நிறைய பேர் உருவாக்கலாம் நம்ம ஊழியத்தில். நீ எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்குது? வாஞ்சி உள்ளவங்க என்ன பண்ணுவீங்க? ஆத்துமாக ஆதாயம் பண்ணுவீங்க. வாஞ்சி இல்லாதவங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு மற்ற வேலையை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது வசனம். சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டாருங்க, சரிங்களா? கட்டிட்டார். இந்த ஆலயத்தை நீங்கள் பாருங்கள், 8:10 வாசிக்கிறேன்.
அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இங்கே பாருங்க, என்ன போட்டு பாருங்க, இங்கே மேகம் தான் நிரப்புது இல்லையா? நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் பாருங்க. அங்கே நீங்கள் யாத்ராமலை வாசிக்கும் போது மேகம் மூடினது, மகிமை நிரப்பினதுன்னு பைபிளில் போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் யாத்ராமத்தில் பார்த்தீங்கன்னா மேகம் மூடும், மகிமை நிரப்பும். ஆனால் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் என்ன நடக்குது பாருங்களேன், 10ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து போகிறாங்க, வெளியே போகிறாங்க, புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. நான் இதை நீங்கள் உள்ளே போகிறத சொல்கிறீங்களா வெளியே போகிறத சொல்கிறீங்களா? நீங்கள் யோசிங்க, வசனங்களை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? 11ஆம் வசனம். மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? 11ஆம் வசனம். மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியலையா? மேகம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா? நீங்கள் செங்கடல் எகிப்தியர்கள் இஸ்ரவேலுக்கு கானானுக்கு போகும்போது செங்கடல் வழியை தடுத்து நிற்குது. ஒரு மேகம் தான் வருது, அந்த மேகம் தான் தண்ணியை ரெண்டாக பிளந்து விடுது. இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லு 11ஆம் வசனத்தில், மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிற்கக்கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகமும் முக்கியம், மகிமையும் முக்கியம். ஆகவே இங்கே மேகம், நீங்கள் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாருங்க, மேகம் அப்படியே திறக்குது, வானம் திறக்குது, மேகம் வருது. மேகத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறதையும் பார்க்கலாம். இங்கு இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆசாரியர்கள் பரிசுத்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவாலயத்துக்குள்ளே போவதற்கு, தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்பொழுது நடக்கிற ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நிற்கக்கூடாமல், சில இடத்துல நம்ம சில ஆராதனையில் தேவ மனிதர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள வர்றதுனால நிற்கக்கூடாதபடிக்கு தேவாவியான நிரப்புகிறவராக இருக்கிறார். சில சமயங்களிலே, சில சூழ்நிலைகளிலே எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னா எல்லாம் இல்லை. ஆனால் தேவன் ஒரு சிலருக்கு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இங்கு சாலமோன் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டிட்டாரு. ஆனால் அந்த ஆலயத்தில் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஊழியர்கள், நீங்கள் கீழே வாசித்து பாருங்களேன், நிக்கோட 12ஆம் வசனம். அப்பொழுது சாலமோன் அவர் சொல்ல, காரில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தலமாகிய ஆலயத்தை உம்மை கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். கர்த்தருடைய இன்னொன்று, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும், சரிங்களா? ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகள், மேகமானது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வரும்போது மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. உங்களை நிரப்பினதா? இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த உங்களை தேவ ஆவியால் நிரப்பினாரா? நிரப்பலையா? நிரப்பினாரா? நிரம்பினீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு போங்க. நிரப்பப்படாதவர்கள் யோசிங்க, நான் என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏன் என்னை தேவன் நிரப்ப மாட்டாரு, ஏன் எனக்குள்ள வரமாட்டாரு, என்னை ஏன் சந்திக்க மாட்டாரு, ஏதோ கைவிட்டவனை போல, ஒரு கைவிட்டவளை போல நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, ஏன் என் பக்கத்தில் நெருங்கி வரமாட்டாரு, என்கிட்ட என்ன குறை என்ன குற்றங்கள் என்று அறிந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தவளை நெருங்கும் போது தேவன் உன்னை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷன் உன்னை புறக்கணித்தா கவலையப்படாதீங்க. தேவன் உங்களை சேர்த்து கொண்டா நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கணும், மனுஷனுடைய பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா ஒரு சூரப்புலி அப்படி சொல்லாதீங்க. என் தேவன் நல்லவர், என்னை ரட்சித்த இயேசு பெரியவர், அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்தவர். அவருக்கு நான் பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆகவே
இங்கு ஒன்று ராஜாக்கள் 8:10 இதைத்தான் வாசிக்கிறேன். அதே பகுதியை 2 நாளாகமும் 5:14 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதே பகுதியை தான் அங்கு சொல்லுகிறார். பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அங்கே நடந்த காரியங்களை தேவன் எவ்வளோ மகிமை ஆலயத்து மேலே இறங்கி வருகிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமும் 5:14 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன். ஏசாயா 33வது அதிகாரம், ஏசாயா 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையா இருந்தா சொல்ற அந்த வசனத்தை கவனிங்க. 33:5 கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறார். அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார் இல்லையா? வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். சபையை சீயோன் சபை இல்லைன்னா உங்களை தனிப்பட்ட விதத்தில் விட சீயோனா உங்களை பார்க்கலாம். சீயோனை எப்படி பார்க்குறாராம்? நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய சபையையும் நம்மையும் எப்படி நிரப்புவாரா? நியாயத்தினாலும் நீதியினாலும் நம்மளை நிரப்பக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். சாதாரணமாக நிரப்புகிறவர் அல்ல. நீதியினாலும் நியாயத்தினாலும் நம்மளை நிரப்புகிற தேவனாக ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அதனால நிரப்புகிறவர் அவர், நிரப்புகிறவர் பாஸ்டர் அல்ல, எந்த ஒரு விசுவாசியும் கிடையாது. உன்னை நிரப்புகிறவர் அவர் பெரியவர். உன்னை நிரப்புகிறவர் சர்வத்தையும் படைத்தவர். உன்னை நிரப்புகிறவர் சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கிறவர். எல்லா நேரத்திலையும் நீ நல்லா இருந்தாலும் நீ சரி பலவீனமாக இருந்தாலும் உன்னோடு கூட இருக்க, உன்னை நிரப்புகிற தேவன் உன் கூட இருக்க விரும்புகிறார். எல்லாரும் உன் கூட இருக்க விரும்ப மாட்டாங்க. நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம நடந்துக்கிற முறைக்கும் சில வீட்டில் மனைவி கூட கணவன் இருக்க கூட விரும்ப மாட்டாங்க. ஐயோ எப்பா பயந்துட்டு ஓடிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் இன்னைக்கு நடக்குது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில ஆண்கள் மத்தியில் பெண்கள் குடியிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போலியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை இல்லை. அதனால் ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? வெறுத்தவங்க ஓடி போயிடுறாங்க. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் உயர்ந்தவர். ஏசாயா சொல்லுகிறார் கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவர். சாதாரண கீரை கட்டு மாதிரி நினைக்காதீங்க. சிலர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, கீரை கட்டு மாதிரி இல்லை. அவர் உயர்ந்தவர், அவர் உன்னை உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறவர். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிற தேவன். அவர் சாதாரண ஒரு தேவனாக நீங்கள் பார்க்காதீங்க. அவர் நீதியினாலும் நியாயத்தினாலும் நம்மளை நிரப்புகிற தேவன். எப்படி? நீதியினாலே நிரப்புகிறவர், நியாயத்தினாலே நிரப்புகிறவர். நம்முடைய தேவன் அப்படி நிரப்பித்தான் நம்மளை நடத்திட்டு இருக்கார். சும்மா சாதாரணமாக நிரப்புறார் நினைக்காதீங்க. நீதினாலே நிரப்புகிறார், நியாயத்தினாலே நிரப்புகிறார். நீங்கள் அநியாயத்துக்கு துணை போனீங்கன்னா, நீங்கள் அக்கிரமத்துக்கு துணை போனீங்கன்னா, நீங்கள் பாவத்துக்கு துணை போனீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார், உங்களை நிரப்பவே மாட்டார். அப்படியே இருக்க வேண்டியதான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கணும். எசேக்கியேல் 43வது அதிகாரம் வாசித்து முடிப்போம் சரிங்களா? எசேக்கியேல் 43வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க சரிங்களா? கர்த்தருடைய அப்பொழுது ஆவி என்னை எடுத்துக்கொண்டு உட்பிரகாரத்தில் கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. 6வது வசனம், அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு கூட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் நண்டிலே நின்றிருந்தார். 7வது வசனம், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரரே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளிலே தங்கள் வேசித்தனங்களாலும் தங்கள் ராஜாக்களின் பிரதிகளாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அப்படின்னு அந்த பகுதியில் போட்டிருக்கு. அதுக்கு முன்னால் நீங்கள் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 4வது வசனம், கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிராக வாசல் வழியே ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. கர்த்தருடைய மகிமை எதுக்குள்ளே வருதான்? ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமை வருதா? நீங்கள் வந்துச்சா? வரும். நீங்கள் அதை உணராமல் வந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா வரும். அதுக்கு தான் உரிமை இருக்குது. கர்த்தருடைய மகிமை தான் ஆலயத்துக்குள்ளே
வர்றதுக்கு அதிகாரமே கர்த்தருடைய மகிமைக்கு இருக்குது. எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடினாங்க இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய மகிமை உள்ள வருது, ஆலயத்துக்குள்ள வருது. ஆனால் நீங்கள் அதை உணரலைன்னா குற்றம் உங்கள் மேலே தான் இருக்கும். நிறைய பேர் உணர்றதில்ல, கர்த்தருடைய மகிமை உணராமல் நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய மகிமை கீழ்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆலயத்தை, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிற ஒரு அனுபவத்தை தான் ஞாயிற்றுக்கிழமை பெறணும். நம்ம நீங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புகிறதை நாம் சரீரத்தில் உணர வேண்டும். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். பயமா இருக்குது, ஏதோ ஒன்று நடக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது, ஆலயத்தை சுற்றில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு கூட பேசுகிறதை கேட்டேன். எசேக்கியேல் சொல்றாருங்க, அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். இனி எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறீங்க? கர்த்தர் பேசுகிறார், ஆலயத்தில் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆலயத்துக்குள்ளாக அவருடைய சத்தம் கேட்கப்படுகிறதை உணர்வதற்காக தேவன் ஆலயத்தை வைத்திருக்கிறார், ஆசாரிப்பு கூடாரத்தை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறாரே, நான் பேசுகிறேன். இன்னும் அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறத நான் கேட்டேன். யார்? எசேக்கியேல் சொல்றாரு. இன்னும் நீங்க கேட்குறீங்க, நீங்க சொல்ல முடியுமா? நான் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய சத்தத்தை என் காதில் கேட்டேன், அவர் என்னோடு பேசினார். அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார். இயேசு பேசுவார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார், கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய தேவன் பேசுகிறவர். அவர் ஊமை கிடையாது, வாய் பேசாத ஊமை கிடையாது. அவர் திறந்த முகமாய் பேசக்கூடிய தேவன். எசேக்கியேல் இங்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறார். இதே எசேக்கியேல் 44:4 பாருங்களேன். 44:4. பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியே ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன். பாருங்களேன், அவர் சொல்றார், என்ன சொல்றாரு? நான் பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார். ஆண்டவர் அழைத்து கொண்டு போறார். ஆண்டவரே தட்டி காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுப்பி, எப்பா ஞாயிற்றுக்கிழமை இது ஓய்வு நாள், இது என்னுடைய நாள், என்ன ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தட்டி எழுப்புகிற ஒரு நாள் இந்த ஓய்வு நாள். உங்கள் அம்மா தட்டி எழுப்புனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மூஞ்சை தீ காட்டுறீங்க, மூஞ்சி முகரையும் கோணிச்சிட்டு போகுது. கொடூரமான மூஞ்சி அப்போ தான் வரும் எழுப்பும்போது. சர்ச்சி குழி அப்படின்னா சோம்பேறி உடம்பு, சொனைக்கு போன உடம்பு, மற்றதுக்கெல்லாம் ஓடும், சினிமா பார்க்குற ஓடும், அடித்து பிடிச்சி ஓடும், பஸ்ஸை பிடிச்சி காரை பிடிச்சி அடித்து பிடிச்சி ஓடி போய் நின்று காரி மூஞ்சி பார்த்துட்டு வரும். ஆனால் ஆலயத்துக்கு வா அப்படின்னா மூஞ்சி முகரையும் கோணிச்சிட்டு போகும் பாருங்க, அப்படி போகும். போட்டுப்பார். பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியா ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்க நான் கண்டு என்ன பண்ணார்? அவரு முகங்குப்புற விழுந்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை இருக்குது. ஒரு நாளைக்கு முன்ன திருநாவுக்கரசு விழுந்தார். நீங்க கவனிச்சிங்களா கவனிக்கலையா? அவர் வயசுக்கு, அவர் அனுபவத்துக்கு எப்படி விழுந்தார் நீங்க பார்த்தீங்கல்ல? என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய மகிமையை அவர் கண்டார். நிற்க முடியல, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த கேபிள்லாம் அவரு காலை சுத்திக்கிச்சு. தெரிஞ்சா அவருக்கு? தெரியல. அந்த மகிமையினுடைய மேன்மையை உணர்ந்தவர்கள், அதில் பழகினவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக. அதெல்லாம் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் என்னை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா எவ்வளோ திட்டு வாங்கிக்கிறார் தெரியுமா? அவர் ஞாயிற்றுக்கிழமை திட்டுறது, கண்டமானே திட்டுறது. இன்னைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு, சரி இது வேறு ஊழியத்தில் எல்லாம் வச்சுருக்கான் பாரு, இந்த ஊழியத்தை நான் தான் செய்யணுமா அப்படின்னு நிறையா புலம்பல்கள், நிறைய கூவுறது.
இதை மாதிரிலாம் பண்ணுறதுனால உன்னை கத்தரை விட்டார், ஆனால் விட மாட்டார். என்ன பண்ணுறாரு? இழுத்து பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியை ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தில் தான் கர்த்தருடைய மகிமை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தருடைய ஆலயமாக இருந்தால் கர்த்தருடைய மகிமை இருக்கும். மாம்சமான ஆலயத்திலே அவர் தங்க மாட்டார். மாம்சத்துக்கும் உறவுகளையும் மற்ற காரியங்களையும் முன்னால் வச்சு நடத்துகிற ஊழியத்தில் இருக்கவே மாட்டார். எங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதை கண்டு முகங்குப்புற விழுந்தேன். ஐயோ, அந்த அற்புத காட்சி, இந்த அதிசய காட்சி, தேவ ஆவியானவர் உலாவுகிறதை பார்த்த அந்த எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்தார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் ஆண்டு உங்களை ஆலயத்து கொண்டு வந்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடல்நாள சரியில்லை தான் கொண்டு வந்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கால சூழ்நிலையும் சரியில்லை தான் கர்த்தர் கொண்டு வந்தாரா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயோ, வந்தேன்னு சொல்லி வரும்போது எவ்வளோ வெறுப்பாக இருந்தீங்களோ, இப்போ சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை ஹல்லேலூயா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நிறைவோடு கூட ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். என்னை கொண்டு வந்தீரே, நன்றி. நீங்கள் வரலன்னு வச்சுக்கங்களேன், வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை